கார்த்திக் தீபா சீரியல் நாளைக்கு ஒரு சூப்பரான ப்ரோமோ வந்திருக்கு. அதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சிருக்குண்ணா லைக் பண்ணிட்டு பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த பக்கம் தீபா கிட்ட வந்து அபிராமி அம்மா வந்து கேட்குறாங்க, அம்மா கார்த்திக் என்ன கிஃப்ட் கொடுக்கலான்ட்டு இருக்க அப்படின்னோடனே, என்ன கொடுக்கலான்னு வந்து யோசித்து வச்சுருக்கேன் அப்படின்னு சொன்னோன்னே, சரிம்மா நீ என்ன கிஃப்ட் கொடுக்குறேங்கிறத பார்க்குறதுக்கு நான் ஆவலாக இருக்கேன் அப்படின்னு சொன்னோன்னே, சரி அத்தை வேறு ரொம்ப ஆர்வமாக இருக்காங்க, நம்ம அவருக்கு வந்து கடையில் வாங்கி கொடுக்குறத விட நம்மளாக செஞ்சு கொடுத்தா கொஞ்சம் பெட்டராக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஷாப்புக்கு வந்து போகிறாங்க. போகிறப்ப அந்த சமயத்தில் வந்து ரம்யா வந்து கார்த்திக்கு கிஃப்ட் கொடுத்துக்கிட்டே இருக்காப்புல. நம்ம ஏதாவது கார்த்திக்கு கிஃப்ட் கொடுத்தா நல்லா தானே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கிஃப்ட் வாங்குறதுக்காக வந்து வந்திருக்காங்க கார்த்திக்கு கிஃப்ட் வாங்கி முடிச்சுட்டு பார்சல் பண்ணி கையில் வாங்கிட்டு கதவை திறக்கலான்ட்டு போகிறப்ப ரம்யா கதவை திறக்கிறாங்க. அந்த சமயத்தில் தீபா வந்துடுறாங்க. ஏய் என்னடி இங்கே வந்திருக்க திடீர்னு அப்படின்னு. அதை நான் கேட்கணும், நீ என்ன கிஃப்ட் பாக்ஸ் கையுமா இருக்கிறேன்னொன்னே, நான் என் புருஷனுக்கு வந்து கிஃப்ட் கொடுக்கணும்ல, அதுக்காக வந்து கல்யாண நாளுக்காக வந்திருக்கேன் அப்படின்னு சொன்னோன்னா, ஓ அப்படியா, ஹஸ்பண்டுக்கு கிஃப்ட் கொடுத்து அசத்த போகிற, சரி நடக்கட்டும் அப்படின்னோன்னா, உன் கையில் என்ன இருக்குது அப்படின்னோன்னா, அவருக்கு கிஃப்ட் வாங்கி நான் கொடுக்கலான்னு ஒரு ஆசையில் எப்போ பார்த்தாலும் அவர் அனுப்பிக்கிட்டே இருக்கார், நான் எதுவுமே கொடுக்காம இருந்தால் சரியாக வராதுல்ல, அதுக்காக தான் அப்படின்னோன்னா, சரி நடக்கட்டும். ஆமாம் என்ன கிஃப்ட்டு உன் ஹஸ்பண்டுக்கு கொடுக்கலான்ட்டு இருக்கேன்னு வந்து ரம்யா கேட்டோன்னே, தீபா வந்து சேச்சா கடையில் வாங்கி கிஃப்டெல்லாம் கொடுத்தா வந்து அது வந்து ஒர்த்தாக இருக்காது, நானாக வந்து கிஃப்ட்டு சில பல திங்ஸ் வாங்கி நானாக கையால் வந்து செஞ்சு அவருக்கு கொடுத்தா தான் கிஃப்டாக இருக்கும், அப்போ தான் அதுக்கு வேல்யூ அதிகம், அப்போ தானே நான் அவருக்காக வந்து கஷ்டப்பட்டு எஃபர்ட் போட்டது வந்து தெரியும். சும்மா ஏதோ ஒரு கிஃப்ட்டை வந்து அவருக்கு தூக்கி கொடுத்துட்டு அவர் வந்து ஏதோ கடையில் காசு இருக்குதுன்னு வாங்கி கொடுத்தேன் அப்படின்னு வந்து நினச்சிடக்கூடாது இல்லை, அவருக்காக நான் வந்து கஷ்டப்பட்டு அதை வந்து செஞ்சுருக்கேன் இத்தனை மணி நேரம் அப்படின்னு சொன்னால் தானே அதுக்கு ஒரு வேல்யூ ஜாஸ்தி அப்படின்னு மறுபடியும் சொன்னோன்னே, உண்மையிலே நீ கிரேட்டு தீபா, உன்கிட்ட நான் நிறைய லவ் பாடம் எடுக்கணும் போல் அப்படிங்கிறாங்க. அதோட முடியுது அப்புறம்.